தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவன் என்னை கொடுத்த அருமையான சகோதர சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நேரலை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் ஆராதிக்கும்படியாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுவாராக. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. இந்த ஆராதனை வேளையிலே முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு கூட தெய்வ பிள்ளைகள் நீங்கள் தெய்வ சமூகத்தில் தரித்திருக்க உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். ஜெபித்து இந்த ஆராதனை ஆவியானவர் நடத்தும்படியாய் அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் குடும்பமாய் கூடி வந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை ஆராதித்து உயர்த்தும்படியாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை அளித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆஸ்வதித்து தேவனுடைய பிரசன்னத்தை இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆராதனை வேளைகளிலும் ஆண்டவரே தியானத்தின் வேளைகளிலும் நாங்கள் அனுபவிக்கவும் உணரவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகளை மாற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக, பலகீனங்களை மாற்றுவீராக, எல்லா வியாதிகளையும் மாற்றுவீராக, சோர்வுகளை மாற்றுவீராக, நெருக்கங்கள் மாறுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளிடத்தில் பெருகுவதாக, தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய அற்புதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீ நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து அருமையான மகள் ஏனாவும் பாடற் குழுவினரும் இசைப்போரும் இசைத்து ஆராதிக்கும் போது அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவரை உயர்த்தும்படியாக தேவ ஜனங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மகள் ஹேனா ஆராதனை நடத்துவாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த காலை வேளையிலே சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். வேறு இடத்துல இருந்தாலும் ஒன்று சேர்ந்து ஆவிலே ஒருமனப்பட்டவர்களாய் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்த நாதன் இயேசுவை போற்றிவிடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன், நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே வல்லவரே, இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ண
இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்று நான் பயப்படனே சேனையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்று நான் பயப்படனே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே வல்லவரே இயேசு நல்லவரே சேர்ந்து சொல்வோமா நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை நம் வாழ்விலே நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் நல்லவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன் நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே இயேசு நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே ஆமென். துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கமில்லை. உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லிக்கோங்களேன், இப்பொழுது எந்த துன்பத்திலே நான் என்னை நெருக்கி கொண்டு அந்த துன்பம் என்னை நெருக்கி கொண்டிருந்தாலும் கண்மலை தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு கலக்கமில்லை, கவலை இல்லை என்று சொல்கிறவர்கள் சேர்ந்து சொல்லுங்களா? துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும் கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தி கரத்தை பிடித்து இதுவரை நடத்தினவர் இனிமேல் நடத்துவார் கனிவாய் என்னை நடத்துவாரே கரத்தை
இயேசு நல்லவரே, நன்மை செய்ததை உயர்த்தி நன்மைகள் இருதயத்தின் ஆழத்திலே நன்றி சொல்லி இயேசு நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. இயேசு நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். ஆமென். அனுதினமும் நம் வாழ்வில் நன்மைகள் செய்கிற தேவன் என்னை எல்லா வல்லடிக்கும் நீக்கி உன்னத அவருடைய கரங்களால் என்னை தூக்கி உன்னதத்தில் வைத்த தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடைக்கு நீக்கி
தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆதரவாய், அடைக்கலமாய், மறைவிடமாய், புகலிடமாய், உன்னதமான தேவன் நீர் இருக்கிறீர். எங்கள் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். நம்மை ஆழத்திலிருந்து தூக்கி உயர்வான தலங்களிலே நிறுத்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே ஒரு விசுவாச வார்த்தையாய் நம்ம இதை சொல்ல போகிறோம். எதிரான யோசனையை அதமாக்கி உந்தனின் யோசனை நிறைவேற்றினது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, விசேஷமாக இந்த நாட்களிலே எதிரான யோசனைகள், மனிதனின் யோசனைகள் எல்லாம் அதமாக்கப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? எதிரான யோசனைகள் அதமாக்கப்படுவதாக. அதற்கு பதிலாக, அதற்கு மாறாக சர்வ வல்லவருடைய யோசனை, சர்வ வல்லவருடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். சேர்ந்து சொல்லுவோம். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை ஒரு விசுவாசத்தோட அறிக்கை செய்து பாடுங்கள். அப்படியே உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கிடவுது என்கிற வார்த்தை நம்மளுக்கு நிறைவேறுவதாக. சேர்ந்து பாடுவோமா? ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், எதிரான யோசனை அதமாக்கினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் ஆதரவே, எங்கள் ஆதரவே, எங்கள் செலுத்தலோமே, அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் ஆதரவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, கரடான பாதையில், உம்மை ஆராதிக்கிறேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்து நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்து நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, உம்மை ஆராதிப்பேன். 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 ஆமென். நாங்கள் கலங்கின நேரத்திலெல்லாம் எங்களுக்கு ஆதரவாய், அடைக்கலமாய், மறைவிடமாய், புகலிடமாய், உறைவிடமாய் நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கலங்கின நேரங்களிலே கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே எங்களோடு நடந்தவரே, நாங்கள் நம்பின உறவுகள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறவாதவராய் எங்களை நடத்தி வந்தீரே.
உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சேர்ந்து துதிப்போமா. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உங்களை அல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லை என்று அவரை சார்ந்தவர்களாய், அவரை மாத்திரம் சார்ந்தவர்களாய் பாடுவோமா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் தேவையை காட்டிலும் பெரியவர், தேவையை காட்டிலும் எகோவாயிராய் போதுமானவராய், போதுமானவர் மேலானவராய் இருந்து நடத்தி வந்த தேவன் இனிமேலும் இப்பொழுது இருக்கிற தேவைகள் எல்லாவற்றிலும் ஓ நீர் என்னை நடத்துவீர் என்ற நம்பிக்கை விசுவாசம் எனக்கு இருக்கிறது சொல்லுங்கள், சொல்லுங்களேன். செய்பவர் நீரல்லோ, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எங்கள் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எங்கள் பக்கமுண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, நாவுகள் எனக்கு கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி. கலங்கின நேரங்களில், கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில்
என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் உறவுகள் மறந்தாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீங்கள் நம்பின உறவுகள் உங்களை மறந்தாலும், நீங்கள் சார்ந்திருந்த உறவுகள் உங்களை மறந்து போனாலும், அவர் என்றைக்குமே மாற மாட்டார், என்றைக்குமே உங்களை மறக்கவும் மாட்டார். நீர் என்னை மறப்பதில்லை, அவர் மாத்திரம் தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்கிறவர்கள் சேர்ந்து நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஆமென். எல்லா துதி கனம் மகிமை புகழ் கனம் எல்லாம் நாங்கள் நம்புகிற ஒரே தெய்வம் இயேசுவுக்கே உண்டாவதாக. ஆமென். சொல்லுப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபையில் தேவன் எனக்கு தந்த தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் போதகர் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகமாக இந்த நேரலை வாயிலாக ஒளிபரப்பப்படுகிற காரியங்கள் எல்லாம் வருகிற வாரத்தோடு முடிவடையும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் செப்டம்பரின் மாதத்தின் முதல் வாரம் கர்த்தருடைய பந்தியோடு கூட சபை கூடி வர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகிறேன். யோசேப்பின் தொடர்களை குறித்து அநேக என்னை உற்சாகப்படுத்தும்படியான வார்த்தைகளை, என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து மறுபடியுமாக திரும்ப திரும்ப நாங்கள் சில தொடர்களை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி ஒரு குடும்பம் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஹேனாவுடைய கணவர் சுந்தருடைய உறவினர் ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் ஏறத்தாழ ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலாக இந்த தொடர் செய்திகளை குறித்த எவ்வளவு அது பிரயோஜனமாக இருந்தது, எவ்வளவு ஆழமாக இருந்தது, எவ்வளவு இருதயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்பதை குறித்து என்னோடு கூட மிகவும் அருமையாக, இன்னும் நாங்கள் உற்சாகம் அடைவதற்கு ஏதுவாக காரியங்களை பேசினார், பாராட்டின, ஊக்கப்படுத்தின ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு விலாவாரியாக விளக்கி சொல்ல நாங்கள் விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்டால், மேலோட்டமாக இயேசு நல்லவர், வல்லவர், போதுமானவர், அற்புதம் செய்கிறவர் என்று சொல்வார்களே ஒழிய உள்ளோட்டமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் இன்னும் அறிந்திராதவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது.
வளர்ந்த விசுவாசிகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ளோட்டமான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாகவே அவர்கள் திருச்சபையில் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலே அதை மாற்று வண்ணமாக உங்களோடு கூட வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு முறைக்கு, 2 முறைக்கு, 3 முறைக்கு, 4 முறை திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை உள்ளத்திலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிக மிக கடினமான வேத பகுதி இது. அநேக வேத பண்டிதர்கள் கூட விளக்குவதற்கு சிரமப்படுகிற ஒரு பகுதி இது. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய தரத்திற்கேற்பதை விளக்கி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் கவனமாய் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கவும் இருதயத்தில் உள்வாங்கி கொள்ளவும் உங்களை அன்புடன் நாங்கள் வேண்டுகிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கவனிங்கள், காலம் நிறைவேறின போது, in the fullness of time and come, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இன்னொரு முறை சொல்லட்டுமா? காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கிறிஸ்துவர் அல்லாதவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர் போன்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நல்ல போதகர் என்று, நபி என்றும், தீர்க்கதரிசி என்றும், அவர் நல்லவர் என்றும் நம்புகிறார்கள். அதில் சந்தேகமே கிடையாது. அதில் சந்தேகமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அநேக கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் விசுவாசிக்கிறார்கள், சந்தேகமே கிடையாது. அவருடைய போதனைகளை விரும்பி கேட்கிறார்கள், அதில் எவ்விதமான சந்தேகமே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று சொல்லும்போது அதை ஒப்புக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு காரியம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை நிரூபிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு முதல்ல தெரியணும், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி மெய்யான தேவனாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல முடியும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தமாம். God with us. இந்த நாளின் செய்தி தலைப்பாக அதைத்தான் தேவன் நம்மோடு என்கிற செய்தி தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். God with us. தேவன் நம்மோடு. காலங்கள் நிறைவேறின போது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். காலங்கள் நிறைவேறின பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், காலங்கள் நிறைவேறின பொழுது, the birth of Jesus Christ was a providential. இந்த providential என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு முன் திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில் என்பது அதனுடைய அர்த்தமாம். சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில். காலங்கள் நிறைவேறின போது என்றால் என்ன அர்த்தம்? சரியான திட்டமிடப்பட்ட காலத்தில், சரியான திட்டமிடப்பட்ட காலகட்டத்தில் என்பது அர்த்தமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப சரியான திட்டமிடப்பட்ட காலத்தில் என்று சொன்னால், God is never early and he cannot be late also.
தேவன் ஒருபோதும் அவசரப்பட்டு அல்ல, தேவன் ஒருபோதும் தாமதமாகவும் அல்ல. நெவர் ஏர்லி, நெய்தர் ஏர்லி நார் லேட். அவர் சரியான காலகட்டத்திலே சகலவற்றையும் திட்டமிடப்பட்டு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏதோ அவசர கதியிலே, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக அல்ல. எது எப்படி, எது எப்படி இருக்க வேண்டும் என்றும் அனைத்தும் மிகவும் சரியாக திட்டமிடப்பட்டு சரியான நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உண்டாயிருந்தது. தேவன் எதை திட்டமிட்டிருந்தாரோ, எப்பொழுது என்று திட்டமிட்டிருந்தாரோ, எப்படி என்று திட்டமிட்டிருந்தாரோ, in the fullness of time God did what he intended, when he intended, and how he intended. எது என்பதை திட்டமிட்டிருந்தாரோ, எப்பொழுது என்பதை திட்டமிட்டிருந்தாரோ, எப்படி என்பதை திட்டமிட்டிருந்தாரோ, அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த காலம் நிறைவேறின பொழுது அதை நிறைவேற்றினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, மாத்திரமல்ல, the birth of Christ was part of God's plan, a specific plan for a specific purpose. ஒரு பிரத்யேகமான திட்டத்தோடும் ஒரு பிரத்யேகமான நோக்கத்திற்காகவும் கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். God sent his own son. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். கவனிங்கள், அப்படியே ஒன்றொன்றாய் உங்களுக்கு புரிகின்ற விதத்திலே நான் பக்குவப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன்லி த சன் ஆஃப் காட். அவர் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, அவர் ஆதாமினுடைய குமாரன் அல்லாதவராகவும் இருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். He is not the son of Adam. அவர் தேவனுடைய குமாரன் என்பது மாத்திரமல்ல, ஆதாமின் குமாரன் அல்ல. ஆதாமின் குமாரர் அல்ல. ஆதாம் தான் மனுக்குலத்திற்கு தலையானவர், முதல் நபர். அந்த ஆதாம் மனுக்குலத்துக்கு தலையானவர் விளக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது பாவம் உலகத்திற்குள் பிரவேசித்தது. அந்த பாவத்தின் மூலமாக மரணம் நம்ம எல்லாருக்கும் அது மரணம் நியமிக்கப்பட்டதாய் மாறினது. இயற்கையாய் மனுக்குலத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக பாவமும் மரணமும் அவர்களுடையதாய் மாறினது. மனுக்குலம் அனைத்துமே, கவனிங்கள், மனுக்குலம் அனைத்துமே, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைத்துமே ஒரு புருஷன் அல்லது ஒரு புருஷன் மற்றும் ஒரு ஸ்திரீனுடைய இணைப்பின் மூலமாகவே பிறக்கின்றனர். இதான் இயற்கையான பிறப்பு. இயற்கையான பிறப்பு. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவருடைய இணைப்பின் மூலமாய் பிறக்கும் ஒவ்வொருவரும் ஆதாமை தலையாக கொண்டு பிறப்பது நிமித்தமாக அவர் ஆதாமுக்கு கீழாக பிறக்கிறவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆதாமின் நிமித்தமாக பாவம் சுவாபம் உடையவர்களாகவும் அக்கினைக்கு ஏதுவானவர்களாகவுமே பிறக்கிறார்கள். புரிகிறதா? இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடைய இணைப்பின் மூலமாக பிறக்கிறார்கள். இது இயல்பான பிறப்பு, நேச்சுரல் பர்த் அல்லது ஆர்டினரி பர்த். இப்படி பிறக்கிற ஒவ்வொருவருமே ஆதாமுக்கு கீழாக அவர்கள் வருகிறார்கள். ஆதாமுக்கு கீழாக வருவதன் நிமித்தமாக, ஆதாம் செய்த அந்த மீறுதல் நிமித்தமாக பாவ சுவாபம் உள்ளவர்களாகவும் ஆக்கினைக்கு ஏதுவாகவே பிறக்கிறார்கள்.
1947 தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. 1947க்கு முன்னால இந்தியாவிலே பிறந்த இந்தியர்கள் அவர்கள் இந்தியர்களாய் அவர்கள் பிறந்த பொழுதும் ஆங்கிலேயருக்கு அடிமையாகவே பிறந்தார்கள். காரணம், 1947க்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் தான் இந்திய தேசத்தை ஆண்டு வந்தார்கள். இங்கிலாந்து தேசத்தின் ஆங்கிலேயர்கள் தான் இந்திய தேசத்தை ஆண்டு வந்தார்கள். அவை இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்தது நிமித்தமாக இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்து வந்தார்கள். ஆகவே 1947க்கு முன்னாலே இந்தியாவில் பிறந்த எல்லாருமே அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அல்லது அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆங்கிலேயருக்கு அடிமையாகவே பிறந்தார்கள். 1947க்கு அப்புறம் தான் இந்தியாவில் பிறந்த எல்லாரும் சுயாதீன இந்தியர்களாக சுதந்திரம் பெற்றவர்களாக மாறினார்கள். போன வாரத்தில் கூட 75வது சுதந்திர தினத்தை இந்தியர்களாகிய நாம் கொண்டாடினோம். நான் சொல்றது புரியுதா? நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 1947க்கு முன்னால பிறந்தவர்கள் எல்லாருமே ஆங்கிலேயருக்கு அடிமைகள். அதே போலத்தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணும் இணைப்பின் மூலமாய் மனுக்குலத்தில் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆதாமை தலையாக கொண்டு பிறப்பது நிமித்தமாக ஆதாமுக்கு கீழாக அந்த ஜெனரேஷனில் வருவதன் சந்ததியில் வருவது நிமித்தமாக அவர்கள் பாவ சுவாபம் உள்ளவர்களாகவும் அக்கினைக்கு ஏதுவானவர்களாகவே பிறக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோவானிலே 1வது அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்களையும் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை, that word became flesh, அந்த வார்த்தை மாம்சமாகி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கவனிங்க, சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படி மாம்சமானாராம்? இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சமானாராம்? எப்படி மாம்சமானாராம்? Not in the way you and I became flesh. நீங்களும் நானும் எப்படி மாம்சமானவோ அந்த விதத்தில் இயேசு மாம்சமாகவில்லை. அந்த விதத்தில் இயேசு மாம்சமாகவில்லை. நீங்களும் நானும் எப்படி மாம்சத்திற்குள்ளானோ? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இணைந்து அவருடைய இணைப்பின் மூலமாய் நான் பிறந்தேன், நான் மாம்சமானேன். நான் சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்து அப்படி மாம்சமாகவில்லை. ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயினுடைய இணைப்பின் மூலமாய் அவர் மாம்சமாகவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், இதோ ஒரு கர்ப்பவதி, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஒரு கன்னிகை, ஒரு கன்னிகை. Behold, a virgin conceived and born a son. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். Behold, a virgin conceived and born a son. நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் போல இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருப்பாரையானால், நீங்களும் நானும் பிறந்த வண்ணமாக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்திருப்பானால், உங்களையும் என்னையும் போல பாவம் சுவாபம் உள்ளவர்களாகவே ஆதாமினுடைய கீழாக பிறந்தவர்களாகவே அவரும் பிறந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து
பாவ சுவாபம் உள்ளவராக, ஆதாமுடைய பாவத்தை சுமந்தவராக இயேசு பிறக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது, ஒரு கன்னிகையிடத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கன்னிகையிடத்திலே கர்த்தர் பிறந்த நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகவும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் பாரினார். fully divine as a son of God and fully human as a man of God. முற்றிலும் தேவகுமாரன் என்கிற ரீதியிலே அவர் தெய்வீகமானவராகவும், முற்றிலும் மனுஷகுமாரன் என்கிற ரீதியிலே அவர் முழுமையான மனுஷிகமானவராகவும் பிறந்தார். தேவகுமாரன் என்கிற ரீதியிலே முழுமையான தெய்வீகமானவராகவும், fully divine. மனுஷகுமாரன் என்கிற ரீதியிலே முழுமையான அவர் மனுஷிகமானவராகவும் பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தது நிமித்தமாக அவர் முழுமையான மனுஷிகம் உள்ளவராக பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் போல இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரையும் போல அவர் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தது நிமித்தமாக முற்றிலும் மனுஷிகம், முழுமையான மனுஷிகம் மிக்கவராக மாறினார். ஆனால் உங்களையும் என்னையும் போல அல்லாமல், இந்த உலகத்தில் பிறக்கிற மற்றவர்களைப் போல அல்லாமல், கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ஆதாமுடைய தலையின் கீழ் வராதபடிக்கு, ஆதாமுடைய தலையின் கீழ் வராதபடிக்கு மற்றவர்களைப் போல நீங்களும் நானும் பிறந்த நிலையான மற்றவர்களைப் போல இயற்கையான ரீதியில் பிறக்காதபடிக்கு அவர் விசேஷித்த ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். Birth of a child is wonderful. 139 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாக நான் உருவாக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். பிரமிக்கத்தக்கதாக, I was made wonderful. பிரமிக்கத்தக்க அதிசயத்தக்க விதமாக நான் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் பிறப்பு ஒரு பிரமிக்கத்தக்க விதமான ஒன்றாய் இருக்கிறதே ஒழியே, இட்ஸ் நாட் a miraculous. அது அற்புதமான ஒன்று அல்ல, அதிசயமான ஒன்று அல்ல, இயற்கை. இயற்கை அப்போ அதிசயமான ஒன்று என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் சூப்பர் நேச்சுரல் என்று தான் சொல்வார்கள். கவனிங்க, ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் இயல்பாகவே நேச்சுரல் பர்த், இயல்பாகவே பிறக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உலகத்திலே பிறப்பு உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. பிறப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பிறப்பு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. உலகத்தின் ஏதாயிலும் ஒரு மூலையிலே ஒவ்வொரு நொடியிலும், நான் சொல்கிற இந்த நொடியில் கூட உலகத்தின் ஒரு மூலையிலே ஒரு பிறப்பு ஒன்று உண்டாயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போலவே மனுஷனுடைய பிறப்பை குறித்து, ஒரு குழந்தையினுடைய பிறப்பை குறித்து நாம் எளிதிலே கணித்து விடலாம். We can very easily predict when it is going to be born, when it is going to be happen, when it is going to happen. எப்பொழுது பிறக்கும் சம்பவிக்கும் என்று நாம் எளிதிலே கணித்து விடலாம். நம்முடைய கணிப்பை தாண்டி அந்த குழந்தை முன்னதாக பிறந்து விட்டால் என்ன சொல்லுவோம்? பிள்ளை கொஞ்சம் அவசரப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் பிள்ளை அவசரப்பட்டுச்சு, the baby is early அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கணிப்பை தாண்டி அந்த பிறப்பு கொஞ்சம் காலம் தள்ளி போனால் என்ன சொல்லுவோம்? the baby is late, குழந்தை கொஞ்சம் தாமதமாக பிறந்து விட்டது என்று சொல்லுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மிகவும் தெளிவாக பிள்ளையினுடைய பிறப்பை கணிக்க முடியும். But this birth of this child was miraculous. ஆனால் இந்த குழந்தையின் இந்த பிறப்பு என்பது
ஒரு அதிசயமானது. அதிசயமானது ஏன் அதிசயமானது என்று சொன்னால், காலங்கள் நிறைவேறின பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தமாக அவர் முழுமையான மனுஷனாக, கர்த்தர் ஸ்தோத்திரம், முழுமையான மனுஷனாக உங்களையும் என்னையும் போல, மற்ற எல்லாரையும் போல அதே விதத்தில் முழுமையான மனுஷனாக அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு புருஷனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் நிமித்தமாக பிறக்கிற அந்த மற்ற குழந்தைகளைப் போல, மற்ற உங்களையும் என்னையும் போல அல்லாமல் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். எப்படி பிறந்தார்? நம்மை போல முழுமையான மனுஷனாக பிறந்தார், ஒன்று. இரண்டாவது, நம்மை போல் அல்லாமல் ஆதாமுடைய பாவ சுவாபம் இல்லாதவராக பிறந்தார். நம்மை போல அவர் முழுமையான மனுஷனாக ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். ஆனால் நம்மை போல அல்லாது, நாட் லைக் அஸ், நம்மை போல அல்லாது பாவ சுவாபம், ஆதாமுடைய பாவ சுவாபம் அல்லாதவராக ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா? அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். எதற்காக ஸ்திரீனிடத்தில் பிறந்தார்? நம்மை போல உலகத்தில் பிறந்த உங்களையும் என்னையும் மற்றவர்களைப் போல ஒரு முழுமையான மனிதனாக இருக்கும்படிக்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவது நிமித்தமாய் உண்டாகிற பிறப்பை போல் அல்லாமல் ஸ்திரீனிடத்தில் பிறந்தது நிமித்தமாக ஆதாமுடைய பாவ சுவாபம் இல்லாதவராக தேவன் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகவும் பிறந்தார். நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகவும் பிறந்தார். வெகு நாட்கள் வரைக்கும் இந்த நியாய பிரமாணத்திற்கு கீழானவர் என்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியவே இல்லை. நியாய பிரமாணத்திற்கு கீழானவராகவே பிறந்தார். எதற்காக நியாய பிரமாணத்திற்கு கீழானவராக பிறந்தாராம்? நம்மை போல, என்னை போல நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களை மீட்கும்படியாக இயேசு நியாய பிரமாணத்திற்கு கீழானவராக பிறந்தார். இன்னும் நான் உங்களுக்கு அதை விளக்க சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம். ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரத்திற்கு நாம் திரும்புவோம். சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது. The serpent deceives the woman. சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது. ஸ்திரீயானவள் விளக்கப்பட்ட கனியை புசித்தாள். அவள் புசித்தது மாத்திரமல்லாமல் அந்த கனியை அவளுடைய புருஷனுக்கும் புசிக்கும்படிக்கு கொடுத்தாள். அவனும் அவளிடத்திலிருந்து அதை வாங்கி புசித்தான். இதன் மூலமாக 2வது அதிகாரத்தில் தேவன் அவர்கள் கொடுத்த கட்டளைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானார்கள். மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானார்கள். இப்போ தேவனுடைய தீர்ப்பும் குற்றத்தின் அடிப்படையிலேயே உண்டாயிருந்தது. அதை தான் இன்னைக்கு நீதிமன்றங்களிலும் பின்பற்றுகிறார்கள். நீதிமன்றங்களிலே ஒரு குற்றத்தின் தீர்ப்பு எப்படிப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த குற்றத்தின் பின்னணியிலேயே அடிப்படையாக கொண்டே அந்த குற்றத்தின் வரிசைப்படியே தீர்ப்பும் உண்டாயிருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சித்தது. ஆகவே சர்ப்பம் தான் முதல் நபர். தீர்ப்புக்கு ஆளான முதல் நபர் சர்ப்பம். சர்ப்பம் அந்த ஸ்திரீ விளக்கப்பட்ட அந்த கனியை வஞ்சிக்கப்பட்டு புசித்தாள். ஆகவே தீர்ப்புக்கு ஆளான 2வது நபர் அந்த ஸ்திரீ.
அதை அவள் புசித்தது மாத்திரமல்லாமல் புருஷனுக்கும் புசிக்கும்படிக்கு கொடுத்தாள், அவனும் அதை வாங்கி புசித்தான். ஆகவே தீர்ப்புக்கு ஏதுவான மூன்றாவது நபர் புருஷன் அவன். இப்ப கர்த்தர் அப்படியே ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்ப சர்ப்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா சர்ப்பம் தான் முதல்ல வஞ்சித்தது. சர்ப்பத்தின் முதலாவது சர்ப்பத்திற்கு தீர்ப்பு தண்டனை, இரண்டாவது ஸ்திரீக்கு தீர்ப்பு, மூன்றாவது புருஷனுக்கு தீர்ப்பு என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, 2வது அதிகாரம் 15வது வசனத்தில், 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லும்போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே பகை உண்டாக்குவே, அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நீ நசுக்குவார் அவர் என்றார். குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ அவன் குதிங்காலை நசுக்குவான். இவர்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. அந்த பாவத்தின் நிமித்தமாக நியாய தீர்ப்பு உண்டாயிருந்தது. Sin comes into the world and judgment comes because of sin. பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாத நிமித்தமாய் பாவம் உலகத்தில் உண்டானது. அந்த பாவத்தின் நிமித்தமாய் நியாய தீர்ப்பு உண்டானது. அந்த நியாய தீர்ப்பு முதலாவது, the judgment starts with the serpent. அந்த நியாய தீர்ப்பு சர்ப்பத்திலிருந்து ஆரம்பித்தது. சர்ப்பத்திலிருந்து கர்த்தர் சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆனா அது எப்போது அது சம்பவிக்கும் என்று சொல்லவில்லை. அது எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லவில்லை. எப்போது தலை நசுக்குவார் என்று சொல்லப்படவில்லை. எப்போது நீ அவன் குதிகாலை நசுக்குவாய் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒன்று நிச்சயம், சாத்தான் ஸ்திரீயின் வித்தை அவருடைய குதிங்காலை நசுக்கினாலும் ஸ்திரீயின் வித்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது தீர்ப்பு, நிச்சயமான ஒன்று. எப்போது இது சம்பவிக்கும் என்று சொல்லப்படவில்லை. சொல்றது புரியுதா? ரொம்ப நிதானமாய் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். எப்போது சம்பவிக்கும் என்று சொல்லப்படவில்லை, ஆனாலும் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவன் ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட வேண்டும், அது அவசியம். இல்லையானால் சாத்தானிடத்திலே கர்த்தர் சொன்னது பொய்யாகிவிடும். உங்களிடத்திலும் எனக்கும் வாக்கு பண்ணப்பட்டது, வேதத்தில் வாக்கு பண்ணப்பட்டது பொய்யானதாகிவிடும். அவை கர்த்தர் சாத்தானிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஸ்திரீயின் வித்தாக இயேசு வெளிப்பட்டே ஆக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இன்னொன்றை அழுத்தமாக பவுல் சொல்லுகிறான். அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தது மாத்திரமல்ல, நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகவும் பிறந்தார். மனுக்குலம் அனைத்துமே, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவருமே நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களாகவே பிறக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்கள் என்று சொன்ன அர்த்தம், கர்த்தர் ஸ்தோத்திரம், மலேசிய தேசத்திற்கு போனா அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள், கீழானவர்கள். இந்திய தேசத்திற்கு போனால், இந்திய தேசத்தில் மலேசியக்காரன் ஒரு அமெரிக்கர் இந்திய தேசத்திற்கு வந்தால் இந்திய தேசத்தின் சட்டத்திற்கு கீழானவர்கள். புரியுதா? ஆமாம். அமெரிக்காவில் டிரைவிங் எல்லாம் இடது பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம
தேசத்தில் டிரைவிங் எல்லாம் வலது பக்கத்தில் தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்னு சொல்லி சொல்வார்கள். நம்ம தேசத்தில் வலது பக்கத்தில் தான் டிரைவ். அப்படி அங்கே உள்ள சாலை விதிகளும் இங்கே உள்ள சாலை விதிகளும் மிக முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் ஒரு அமெரிக்கர் இந்திய தேசத்திற்கு வந்தால், நான் எங்கள் தேசத்தில் கார் ஓட்டுறது போலவே நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திய தேசத்தின் சட்டங்களுக்கு பிரமாணங்களுக்கு கீழானவர். ஏன்னா இந்தியாவிற்குள் வந்திருக்கிறார். அப்படியே உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களாகவே பிறக்கிறார்கள். அப்படின்னா நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களாகவே என்றால் என்ன அர்த்தம்? பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியவும் அவைகளை கைக்கொள்ளவும் வேண்டும் என்றும், அவர்களை கைக்கொள்ளுவதன் மூலமாக நீதியாக வாழ வேண்டும் என்பதும் கர்த்தருடைய மனிதனை குறித்த எதிர்பார்ப்பு. அது கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள வேண்டும், அவளை கீழ்ப்படிய வேண்டும், கைக்கொண்டு அதன் மூலமாய் அவர்கள் நீதியாக வாழ வேண்டும். ஆனால் அப்படி மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்கிற எவருமே தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளவும் அவைகளுக்கு கீழ்ப்படியவும் கைக்கொண்டு நீதியாக வாழவும் முடிவதே இல்லை. ஏன் என்றால், கவனிங்க, ஏன் என்றால் பிறக்கும் ஒவ்வொருவருமே அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆதாமுக்கு கீழ் பிறக்கிறவர்களாகவே அவனுடைய பாவ சாயலை உடையவர்களாகவே பிறக்கிறார்கள். இப்போ காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆதாமுக்கு கீழானவராக அவர்கள் பிறக்கவில்லை. மற்றவர்களைப் போல ஆதாமுக்கு கீழானவராக பாவம் சுவாபம் உள்ளவராக இயேசு கிறிஸ்து பிறக்காமல் பாவ சுவாபம் இல்லாதவராகவே பிறந்தார். ஏன்னா அவர் ஆதாமுக்கு கீழே வரமாட்டார், ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறார். சொல்றது புரியுதா? ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணைந்து பெறுகிற ஒவ்வொருவரும் ஆதாமுக்கு கீழே வந்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயினுடைய இணைப்பினால் பிறந்தவர் அல்ல, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். தேவனுடைய வித்து அவரிடத்திலே கற்பத்திலே உண்டாகி ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பிறப்பதன் மூலமாக ஆதாமுக்கு கீழ் பிறக்கிற மற்ற எல்லாரை போலவும் அல்லாமல் பாப சுவாபம் இல்லாதவராக பிறக்கிறார். அப்ப நியாய பிரமாணத்தின் கீழானவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறவராகவும் அவைகளை கீழ்ப்படிந்து நீதி உள்ளவராகவும் அவர் வாழ்ந்தார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார், உண்மைதான். ஆனால் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாழும்போது தேவனுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கைக்கொள்ளவும் கீழ்ப்படிந்து நீதியுள்ள ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனாலே வாழ முடியாது. ஏன்னா அவன் பிறக்கும் போதே பாவ சுவாபம் அவனுக்குள்ளார இருக்கு. அப்ப நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னா பாவ சுவாபம் இல்லாத ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும். பாவ சுவாபம் இல்லாத ஒரு மனிதனாக பிறக்க வேண்டுமேனால் ஒரு புருஷனுடைய இணைப்பு இல்லாத ஒரு நிலையிலே அவன் பிறக்க வேண்டும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். அப்ப ஸ்திரீனிடத்தில் பிறந்த நிமித்தமாக இயேசு பாவ சுவாபம் உள்ளதான ஆதாமின் சந்ததியாக பிறவாமல் பாவ சுவாபம் அற்ற பரிசுத்தராக பாவம் சுவாபம் அற்றவராக இயேசு பிறந்தார். ஆனால் நியாய பிரமாணத்திற்கு கீழானவராக பிறந்த நிமித்தமாக நியாய பிரமாணத்தின் கீழாக பிறந்த பாவ சுவாபம் உள்ள மற்ற எல்லா மனுஷர்களுக்கும் பிரதிநிதியாக பிறந்தார்.
சொல்றது புரியுதா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், கடினமான பகுதி இது. இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். எதற்காக பிறந்தார்னா, மற்றவர்களைப் போல புருஷ கலப்பு இல்லாமல் பிறக்க வேண்டுமேனால் அவர் ஸ்திரீனிடத்தில் பிறக்க வேண்டும். சொல்றேனா? புருஷனுடைய கலப்பு இருந்துச்சுன்னு சொன்னா ஆதாம் கீழே வந்துருவாங்க. ஆதாம் கீழே வந்துட்டாங்கன்னா அவங்க பாப சுவாபம் உள்ளவர்களாக இருந்துருவாங்க. பாப சுவாபம் உள்ளவர்களாக இருந்தார்களானால் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளை பிரமாணங்களை கைக்கொள்ளவும் கீழ்ப்படியும் அவர்களுக்கு முடிவதும் இல்லை, அவர்களுக்கு விருப்பமும் இல்லாமல் போகும். அவனவன் தன் இச்சையிலே நடக்க ஆரம்பிப்பான். இயேசு கிறிஸ்து அப்படி அல்லாதபடிக்கு காலங்கள் நிறைவேறின பொழுது அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக பிறந்த நிமித்தமாக பாவ சுவாபத்தோடு பிறந்த உங்களையும் என்னை போல மற்ற எல்லாருக்கும் பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து இருக்கும்படியாக அவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக அவர் பிறந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுக்குலத்தை மீட்கும்படியாக மனுக்குலத்தின் பாவத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்கிறார். பாவத்தை தம்மேலே ஏற்றுக்கொண்டு இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ் என்று சொல்வார். மனுஷனுடைய பாவத்தை தம்மேலே ஏற்றுக்கொண்டு, பாவ சுவாபம் உள்ள மனுஷனுடைய பாவத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு தம்முடைய நீதியை மனுஷன் மேலே சுமத்துகிறார். கொரிந்தியரிலே சொல்லும்போது சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எப்படியா? நீதியை அறியாத நம்மை தம்முடைய நீதியை நமக்களித்து நம்மை தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு அவர் பாவம் அறியாதவர், நான் நீதி அறியாதவன். சொல்லுது புரியுதா? இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், நீங்களும் நானும் நீதி என்றால் என்ன என்று அறியாதவர்கள். பாவம் அறியாத அவர் நமக்காக நீதியாக்கப்பட்டார். ஏன் நீதியாக்கப்பட்டான்னு சொன்னா, நீதி என்றால் என்ன என்று அறியாத நம்மை தேவனுடைய நீதி ஆக்கும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். என்ன ஆயிற்று? நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டது, அவருடைய நீதி நம்மேல் சுமத்தப்பட்டது. ஒரு கிரேட் டிவைன் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பெரிய தெய்வீக பரிமாற்றம், மிகப்பெரிய தெய்வீக பரிமாற்றம். அவர் பாவம் அறியாதவர், மனுஷன் நீதியை அறியாதவன். நீதி என்றால் அவனுக்கு தெரியாது, என்ன என்று தெரியாது. பாவம்னா தெரியும், அக்கிரமம்லாம் தெரியும், அசுத்தம் என்றால் என்ன என்று தெரியும், அருவருப்பு என்றால் என்ன என்று தெரியும், எல்லாம் தெரியும். யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீதி என்றால் என்ன என்று தெரியாது. இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், மனுஷன் நீதி அறியாதவர். இப்போ நீதியை அறியாத மனுஷன் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பாவமாக்கப்பட்டார். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்கிறது. உங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்படுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, தேவனுடைய நீதி நம்மேல் சுமத்தப்படுகிறது. நம்பர் 3, தேவனுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தத்து எடுக்கப்படுகிறோம். we are adopted as sons of God's family. தேவனுடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக தத்து எடுக்கப்படுகிறோம். தத்து எடுக்கப்படுதுன்னா நேரத்திற்கு அர்த்தம், அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது, அவன் எனக்கு பிள்ளையே கிடையாது. ஆனா அவனை நான் தத்து எடுக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையாக நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன், மாற்றப்படுகிறான். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையாக அவன் மாற்றப்படுகிறான். அவன் மாற்றப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்தில் உட்பட்டவனாய் இல்லை. அவன் தத்து எடுக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளையாக அவன் இல்லை. சொல்றது புரியுதா? நான் ஒரு பிள்ளையை தத்து எடுக்கிறேன்னு சொன்னா, ஒரு குழந்தையை தத்து எடுக்கிறேன்னு சொன்னா, அந்த குழந்தை யாருடைய குழந்தையோ தெரியாது. எந்த அருவருப்பான நிலையிலே பாவத்தில் பிறந்த குழந்தையோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தையை நான் தத்து எடுக்கிறேன்னு சொன்னா,
அந்த குழந்தை அந்த நிமிஷம் முதல் அது என்னுடைய குடும்பத்தில் பிள்ளையாக மாறுகிறது. அந்த சனம் முதல் அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. முன்னே நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், தேவனுக்கு தூரம் உள்ளவர்களாக இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம், தேவனை விரும்பாதவர்களாக இருந்தோம், தேவனை மதிக்காதவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக என்னையும் உங்களையும் தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தத்து எடுத்துக்கொண்டார். நாம் தேவனுடைய அதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ரொம்ப ஆழமான ஒரு காரியம். என்னுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டு விட்டோம். என்னுடைய பழைய எல்லா காரியங்களும் மறந்து விட்டது. என்னுடைய எல்லா காரியங்களும் மறந்து விட்டது. என்னுடைய அம்மாவுடைய தங்கை மகன் உளவுத்துறையிலே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறார். மத்திய அரசின் உளவுத்துறையிலே விமான நிலையங்கள், கப்பல் தளங்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அனைத்து விமான நிலையங்களும் எந்த சனத்தில் வேண்டும், எந்த நிமிஷத்தில் வேண்டுமானால் அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடும் நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர்கள் ஒரு பிள்ளையை தத்தெடுத்தார்கள். அது வட இந்திய பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய பிறப்பு ஆரிஜின் சொல்வார்கள். அந்த பிறப்பின் மூலம் எங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு தெரியாது பிறப்பின் ஆரிஜின். ஒரு ஆசிரமத்தில் அந்த பிள்ளை வாங்கப்பட்டாள். இந்தி பேசுகிற பெற்றோருக்கு இந்தி பேசுகிற பிள்ளையாக இருந்தாள். ஆனால் அந்த பிள்ளை இப்போ அவர்கள் தத்து எடுத்த பிறகு அந்த பிள்ளை அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டாள். அவருடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டாள். இப்போ பழைய அவருடைய மூலம் மறைந்து போய்விட்டது. பழைய மூலம் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. ஆரிஜின் இல்லாமல் போய்விட்டது. இப்போ அவளை பார்க்கிற எல்லாரும் இன்னாருக்கு பிள்ளை என்று தான் சொல்லுவார்கள், இன்னாருக்கு பிள்ளை என்று தான் சொல்லுவார்கள். சொல்லுது புரியுதா? நீங்களும் நானும் அப்படித்தான். நம்முடைய ஆரிஜின் எப்படியோ அருவருப்பானவர்களாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கலாம், கொலை பாதகராக இருக்கலாம், வேசிக்காரராக இருக்கலாம், குடிகாரர்களாக இருக்கலாம், பொய்யர்களாக இருக்கலாம், திருடர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நாளிலே என்னுடைய விசுவாசத்தை வைத்த பொழுது என்னுடைய பாவத்தை எல்லாம் இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு அளித்து என்னை அவருடைய குடும்பத்தின் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் என்னை தத்து எடுத்துக்கொண்டார். நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாகி விட்டேன். நான் இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் ஒருவனாக்கப்பட்டு விட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாகி விட்டேன், நான் தேவனுடைய குடும்பத்தில் ஒருவனாகிவிட்டேன். இப்போ இதுவரைக்கும் ஆதாமை தலையாக கொண்ட நான், ஆதாமுடைய வம்சத்தில் வருகிறவனாகிய நான், என்றைக்கு இயேசு என்னை அவருடைய பிள்ளையாக தத்து எடுத்துக்கொண்டாரோ அந்த சனம் முதற்கொண்டு நான் ஆதாமின் தலையாக தொடர்கிற அந்த வம்சத்தை நான் விட்டு இயேசுவை தலையாக கொள்கிற அந்த வம்சத்தில் நான் ஒருவனாக மாறிவிட்டேன், தொடருகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆதாமை தலையாக கொண்ட அந்த வரிசையில் வருகிறவர்கள் அல்ல, இயேசுவை தலையாக கொள்கிற அந்த வரிசையில் வருகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இப்போ ஆதாமின் உங்களுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி ஆதாமை தலையாக கொண்ட சந்ததி அல்ல, என்னுடைய சந்ததி கிறிஸ்துவை தலையாக கொண்ட சந்ததி. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். கிறிஸ்துவை தலையாக கொண்ட சந்ததி. இப்போ கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால் கவனிங்க,
ஆதாமின் சந்ததியை தலையாக கொண்ட சந்ததியில் இருந்த பொழுது எப்படி பாவ சுவாபம் உள்ளவர்களாய் இருந்தோமோ, அதை போல இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் ஒருவனாய் நான் மாறும்போது தேவனுடைய நீதி உள்ளவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நீதி உள்ளவர்களாக. அப்போ தேவனுடைய நீதி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய நீதி உள்ளவராக அவர் பிறந்து பாவம் நிறைந்த உலகத்திலே, கவனிங்க, பாவம் நிறைந்த உலகத்திலே மீறுதல் செய்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவர் கை கொண்டவராக, அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததைப் போல இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு தேவனுடைய குடும்பத்தில் பிறந்து விட்ட நாம், கவனிங்க, தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்வதிலும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதிலும் இயேசுவை போலவே நானும் விருப்பம் உள்ளவராக மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. முன்னே தத்து எடுக்கப்படுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு முன்பதாக, நான் பாவ சுவாபத்தின் நிமித்தமாக அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக என் அவயவங்களை ஒப்பு கொடுத்தது போல, முன்னே நான் பாவ சுவாபம் எனக்குள்ளே இருந்தபடினாலே, நான் ஆதாமுடைய தலையின் கீழ் வம்சத்தில் வருகிறவனா இருந்தபடினாலும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக என் அவயவங்களை, என் கடியை, என் காலை, என் கண்ணை, என் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா பாவ சுவாபம் எனக்குள் இருந்தது. பாவ சுவாபம் எனக்குள் இருந்தது. இப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் வந்து விட்டேன். தேவனுடைய பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டு விட்டேன். ஆகவே தேவனுடைய பிள்ளையாக நான் மாறிவிட்டேன். ஆதாமுடைய தலையின் கீழ் நான் இப்பொழுது சந்ததியை, வம்சத்தை தொடர்கிறவனாய் மாறிவிட்டேன். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டபடினால், தேவனுடைய நீதி ஆனபடினாலே, முன்னே என் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாய் ஒப்பு கொடுத்ததை போல என் அவயவங்களை இப்பொழுது நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். தம்முடைய குமாரனிடத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதையே அவருடைய பிள்ளையாய் நம்ம ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் நம்மிடத்திலும் அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதையே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்ற பின்னரும், தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக மாறிவிட்ட பின்னரும், பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து தேவனுடைய நீதியாக உங்களை மாற்றிய பின்னரும் இன்னும் பழைய பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் அருவருப்புகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை எங்கள் அடிமைகளாக ஒப்புக் கொடுப்பீர்களே, ஆனால் தேவன் உங்களை குறித்து துக்கப்படுகிறவராயிருப்பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இன்னார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் வாழ்க்கையில் செய்தவைகளை, செய்த மகத்துவங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார் என்பதை, அந்த மேன்மையை, தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களை மாற்றி இருக்கிறார் என்பது அந்த மகத்துவத்தை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய குமாரனை, தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலங்கள் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளையாக மாற்றவும், தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நம்மை மாற்றவும், நம்மோடு கூட இருந்து, நம்மோடு கூடவே இருந்து பரிசுத்தத்திற்கும் நீதியின் காரியங்களுக்கு ஏதுவாக நம்முடைய அவயவங்களை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை வழி நடத்த, நமக்கு துணை நிற்க, மரண பரியந்தம் இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன். உங்களை நடத்தும்படிக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். திரும்ப திரும்ப புரியாவிட்டாலும் 2வது முறை 3வது முறை திரும்ப திரும்ப கேட்டுப்பார்கள். மரண பரியந்தம் மறக்கப்படக்கூடாத சத்தியங்களில் ஒன்று இது. ஏதோ கேட்டோம் நல்லா இருந்தது சொல்லிட்டு போகிற ஒரு சத்தியம் அல்ல. மரண பரியந்தம் மறக்கப்பட முடியாத சத்தியம்,
மரணப்பரிந்தும் நீங்கள் கற்று அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், மரணப்பரிந்தும் உங்கள் இருதயத்தில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இது. திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். மிகவும் லகுவாய் புரியும்படிக்கு உங்களுக்கு நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம் எல்லாருமாய். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து, அவர் ஏன் ஸ்திரீனிடத்தில் பிறக்க வேண்டும் என்பதை குறித்தும், அவர் எதற்காக நியாய பிரமாணத்திற்கு கீழானவராக பிறக்க வேண்டும் என்பதை குறித்தும், எப்படியாக நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக தத்து எடுக்கப்படுகிறோம் என்பதை குறித்தும், தேவனுடைய பிள்ளையாக தத்து எடுக்கப்படுவதினாலே நாங்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை குறித்தும் ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசின உணர்த்தின காரியங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படுவதாக பிள்ளைகளை வழிநடத்துங்க. பலவீனப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலகங்களை கர்த்தர் மாற்றுவீராக. தேவை உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாட்சி அடைவது இல்லை என்று சொன்ன வார்த்தை நீர் உடைய பிள்ளைகளின் மெய்ப்பராக இருக்கிறபடினாலே உடைய ஜனங்கள் ஒன்றிலும் தாட்சி அடையாதபடிக்கும் ஒன்றிலும் குறைவுபடாதபடிக்கும் உடைய பிள்ளைகள் தேவைகள் ஒவ்வொன்றையும் பரலோகத்தின் தேவனை சந்தித்து நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர்களை நடத்துவீராக. எந்த காரியத்தினுடைய பிள்ளைகள் குறைவுபடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ கூட இருந்து இம்மானுவேலனாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் நீர் இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமான ஒரு கிரியை ஏற்படுத்துவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு உணர்த்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனமும் ஐக்கியமும் வல்லமை வழி நடத்துதும் இன்று வேண்டுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you.